என்னடா தெரியலையே. என்னம்மா அது? சொல்றேன் மாமா. ஆ, இனியன் இனியன் கூப்பிடுறாங்க. இனியன் நீங்க வாங்கல. டேய் அண்ணி கூப்பிடுறாங்கல்ல, போ போ போடா போ மாப்ள. போ. இனியா வாப்பா. என்னாச்சு இந்த கண்மணிக்கு? குரலி வித்த காட்டுற மாதிரி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கா. கண்மணி என்னம்மா பண்ண போற? ஒன்னும் இல்ல மாமா. ராசாத்திக்கு பிறக்க போறது ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாயம் போட்டு பார்க்க போறோம். ராசாத்திக்கு தாயம் விழுந்தா பொம்பளை புள்ள, இனியனுக்கு தாயம் விழுந்தா ஆம்பளை புள்ள. எப்படி மாமா? சூப்பர்மா. என்ன ராசா? கண்மணி, இதெல்லாம் தேவையா? ரொம்ப ஓவரா பண்ற. எனக்கு பயமா இருக்கு. இப்படியெல்லாம் பண்ணாதான் நம்புவாங்க. நீ பேசாம இரு. ராசாத்தி என்னம்மா சொல்ற? ஆ, மாமா தாயம் நான் தான் போடுவேன்னு சொல்றா. இனியா விட்டுற கூடாதுப்பா. நீ தான் தாயம் போடணும். யாரு போட்டா என்னென்ன, யாரு தாயம் போட்டாலும் சந்தோஷம்தான். இந்த ராசாத்தி சும்மா பயப்படாம போடு ராசாத்தி. ஐயா என்ன விழுந்திருக்கு? 4 இனியா போடு. இனியன் நீங்க போடுங்க போடுங்க. என்னடா இவன்? என்னன்னு தெரியலையே. டேய், போய் பார்க்கலாம் டேய், போ. இனியா, டேய் போடுறா, போடு போடு. அட போடு மாப்ள. வாய்க்க. போடு போடு. உருட்டி விடு. 2 பரவாயில்ல பரவாயில்ல. 2. ம். ராசாத்தி நீ திரும்ப போடு. ம். ஐயா என்னங்கய்யா விழுந்திருக்கு? 5. இனியன் நீங்க போடுங்க. போடுறா போடுறா. ம். ஆ, தாயம் போடுறா, விழுற போடுறா. மாப்பிள ஆம்பளை புள்ளதான். தாயம் விழுந்துருச்சு. பாருடா கலக்கிட்டடா. ஆம்பளை புள்ள பிறக்க போகுது, சிங்க குட்டி பிறக்க போகுது உனக்கு. வணக்கிட்ட மாப்ள. சூப்பரா. சந்தோஷம்டா சந்தோஷம்டா. கூடிய சீக்கிரம் ஒரு குட்டி இனிய வர போறான். ஆமா ஆமா ஆமா. அவன் உன்ன மாதிரி கலராவே இருக்கணும் மாப்ள. டேய் தூக்குடா 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 மாப்ள. என்னடா பண்றீங்க? பாத்துடா மெதுவாடா. டேய் பாத்துடா. விடுங்க விடுங்க. கலக்கிட்ட போ. ஏய் 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 ஏய். டேய் டேய் என்னடா இங்க போய். டேய் 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 என்னடா குறா.
எல்லாம் சாப்பிட போங்க 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 போங்க. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கண்ணா, நான் என்ன இழிச்சவேனா? எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சீங்களா? அண்ணே என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ இதான் பிரச்சனை. ஆமா, நீ என்னன்னா நான் என்னன்னா? எல்லாத்துலயும் நீ தான் முதல்ல, நான் ரெண்டாவது. அதுல எனக்கு வருத்தம் தான். இப்ப கூட பாரு, என்னை விட நீ இளையவன், ஆனா நீ முதல்ல தாத்தாவை போறல்ல, அதுல எனக்கு கொஞ்சம் பொறாம தான். அண்ணே பதறாத பாரு, உலகத்துல பொறாம இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனா அது ஒரு அளவு தான் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்குது. கட்டிங் கணக்கு மாதிரி பாரு. அண்ணன் இப்படி பேசுறானேன்னு வருத்தப்படாத. நானும் மனுஷன்தான், ஆனா நீ நல்லவன் பாரு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லாவே இருப்ப. உன் பேரப்புள்ள வேற, என் பேரப்புள்ள வேற இல்ல. இந்த பாரு, மனசுல பட்டதை சொல்லிட்டேன், நினைச்சுக்க. அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? ஒன்னும் பேசக்கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், பாட்ட போடுங்கடா. போடு போடுறா. போடு போடு. மாமா மாமா ஏய், என்ன நடக்குதுங்க? அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு எனக்கு இடையில ஒண்ணுமே நடந்தது இல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம்? ஏய்,
யாரை ஏமாத்த இந்த டிராமா பண்ணிட்டு இருக்க? மரியாதையா உண்மையை சொல்லுடி. ஏய், எதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க? இல்ல மாமா. என்ன இல்ல மாமா, நல்ல மாமா. நான் என்ன பைத்தியக்காரன், சுயநனவு இல்லாதவன் நினைச்சிட்டியா? ஒண்ணுமே நமக்குள்ள நடக்கல. அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் ஊதி பெருசாக்கி எல்லார்கிட்டயும் சொல்லி அமளி கமளி பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன் பேச்ச நம்பி அங்க எல்லாருமே சந்தோஷமா திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கலன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மரியாதையா ஒண்ணு இல்லன்னு நீ போய் சொல்றியா, இல்ல நான் போய் சொல்லட்டுமா? ஆனா ஒண்ணுடி, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பொய்யா டிராமா போட்டிருக்க. ஏய், மரியாதை நீ போய் உண்மையை சொல்ல போறியா, இல்ல நீ டிராமா போடுறன்னு எல்லார்கிட்டயும் போய் நான் சொல்லவா? சொல்றி. மாமா அது வந்து மாமா. ஏய், என்னடி வந்து மாமா, போய் மாமா. நல்ல கதை வெட்டிட்ட மரியாதை நீ போய் சொல்ல போறியா இல்லையா? ஏய், பேசிட்டு இருக்கல, சொல்லுடே. மாமா கிட்ட மறைக்க முடியாது, உண்மையை சொல்லிடுவோம். ஏய், நீ சரிப்பட்டு வர மாட்ட, சரிப்பட்டு வர மாட்ட. இப்பவே நான் கீழே போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துறேன் பாரு. ஹலோ. ஹலோ மச்சான், இனியா? டேய், நம்ம பயலை அப்படியே வர வழியில விட்டுட்டு எனக்கு தோட்டத்துல மருந்தடிக்க ஆள் வந்திருக்காங்கடா. சரி, அதான் வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்டா. டேய் டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. சூப்பர்ரா, ஃபங்க்ஷனு அமர்க்களமா நடந்துச்சு. ஆமா, நீ அப்பா ஆனதுக்கு எப்ப ட்ரீட் தர போற? டேய், நானே கடுப்புல இருக்கேன், வெறுப்பேத்தாத. ஆமாண்டா, செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்கிட்ட மட்டும் அப்படியே பிடிக்காத மாதிரி சீனை போடு. ஏண்டா டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா? 1 மாசம் இதே தேதி இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் ஒன்னா சரக்கு அடிச்சோம். இன்னைக்கு அந்த ராசாத்தி ஒரு வழி போனாம விட மாட்டேன்டா. டேய், ராசாத்தி பாவண்டா, அந்த புள்ளைய ஒன்னா பாவம் தின்னா போச்சு. இன்னைக்கு நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பா. ஏண்டா, நான் கூட அன்னைக்கு நீ அந்த பிள்ளைய அடிச்சிருவியோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன்டா. ஆனா ஏய் கேடி பையல, அன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சுது. சூப்பர் மாப்ள, சந்தோஷம்டா. டேய், வெறுப்பேத்தாம போன போயிட்டா. டேய் டேய், போதையில ஏதாவது எசக்கு பசக்கா நடந்துக்கிட்டோமா? இப்படி போய் மாட்டிக்கிட்டியடா அண்ணியா? இல்ல இல்ல, இருக்காது. சும்மா போய் சொல்றா. எதுக்கும் இவகிட்டே கேட்டு பார்ப்போம். ரசாத்தி, நான் போதையில உன்கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கிட்டேன். போங்க மாமா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாயாலே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கடவுள். டேய்,
என்ன ஒரு மாதிரி மண்புழு மாதிரி நெளியிற? அது வந்து மாப்பிள ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டோம்ல, அது வயித்த உழப்புது. உழப்புதா? சரி, அதுக்கு தான் மாப்பிள்ள டானிக் வாங்கி தர வரான். அமைதியா இரு. ஏண்டா, நான் தோட்டத்துல மருந்து அடிக்கிற வேலையில இருந்தேன். இவன் போன் பண்ணி டே வந்துருங்கடா அப்படின்னா, நான் கூட ஃபங்க்ஷனுக்கு சரக்கு வாங்கி தர போறான்னு நினைச்சேன். அது பார்த்தா இருக்கும். நான் வந்துட்டேன். வயிறு வலி சரியா போச்சா? வா மாப்பிள்ள வா. என்ன மாப்பிள்ள, பாரு கிளம்புவோமா? என்ன ஒரு மாதிரி முறைக்கிறேன். சமாளிச்சிருவோம். கிளம்புவோமா மாப்பிள்ள? சும்மாறா. எது சும்மாறா? டேய், அப்பா வருது எவ்வளவு நல்ல விஷயம். இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அதானே. டேய் வாடா போவோமா? டேய் உன் டேய் சொல்றா. ஆமா மாப்பிள, அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கே கோவப்படுற நீங்க? என்ன 2 பேரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? டேய், எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அவ கிட்ட கூட போனதில்ல. ஒருவேளை போதையில போகும்போது ஏதாவது நடந்திருக்குமோன்னு பயமா இருக்குடா. அப்படியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சரக்கு அடிக்கும் போது அவளை திட்டிக்கிட்டே இருப்ப. அப்புறம் வீட்டுக்கு போனதும் நீயும் ராசாத்தியும். டேய், இத நீயே எத்தனை தடவை சொல்லியிருக்க? இனி சரக்கு அடிச்சுட்டு வீட்டு பக்கம் போக கூடாதுன்னு எத்தனை ட்ரிப்பு நீயே சொல்லியிருக்க. அதானே. அப்ப வீட்டுக்கு போனா அங்க கோவம்லாம் ராசாத்தி மேல அன்பா மாறிடுது. நீ இந்த மாதிரி போதையில இன்னைக்காவச்சு போயிருப்ப. அப்படியே ஒரே வேகத்துல ஏதாவது பண்ணிருப்ப. டேய் இல்லடா, நான் என்ன போதையில இருந்தாலும் எவ்வளவு அட்டகாசம் பண்ணிருந்தாலும் காலையில எழுந்திருச்ச உடனே எனக்கு கனவு மாதிரி அது தெரியும்டா. என்னடா டேய், எனக்கு இப்ப அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியலடா. டேய், இந்த பிரச்சனைக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும். மச்சான், இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட 2 ஆள்ல ஒரு ஆள் நீ, இன்னொரு ஆளு ராசாத்தி. டேய், ராசாத்தி இது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காடா? ஏன்னா இதெல்லாம் நடக்காம ராசாத்தி உண்டாக முடியாதுடா. டேய் இங்க பாரு, உன்னால நடந்துச்சுன்னு சொல்ல முடியல, நடக்கலன்னு சொல்ல முடியல. நீ ஒரு குழப்பத்துல இருக்கடா. வா, எல்லாம் சரியாயிரும் போனோம்னா. மாப்பிள, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன, நேரா போய் வலது பக்கம் போகணும்ல? அது இல்லடா, ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடலாம். டாக்டரா? டேய், எந்த டாக்டர் கிட்ட போறது? ஐயோ மாப்பிள, டாக்டர் எல்லாம் போவனா? நம்ம பார்க்க சுமாரா. டேய் நீ சொல்ற. நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை பார்த்தா சரியா போயிடும். அவரை பார்த்தா என் குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா? கிடைக்கும் மாப்பிள, வா போலாம். டேய் அறிவு கட்டவனே, ஏன்டா சரக்கு போட? டேய், இந்த மாப்பிள போடா போடா, எடுக்கறடா. வா 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 வா. பார்க்கு தானே போறோம். ஏய் தள்ளி உட்கார்றா, இடம் பத்தல. உட்காருங்கடா. போ போ போ. போடா. டாக்டர் பார்க்க போணுமா? ஓ என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது பிரச்சனை எங்களுக்கு இல்ல, அவனுக்கு தான். சார் யாரு? அவன் எங்க ஃப்ரெண்ட் டாக்டர். ஓஹோ, அவருக்கு என்ன பிரச்சனை? அது டாக்டர் எப்படி சொல்றது? ஆட என்னப்பா, டாக்டர் கிட்ட எல்லாம் கூச்சமே படக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அதான் டாக்டர். டேய், நீ தானே கூட்டிக்கிட்டு வந்த? சொல்றோம். நீ சொல்றா. இங்க பாரு, கூட்டிக்கிட்டு வந்தது நீதான். ஒழுங்கு மரியாதையா நீயே சொல்லி. ப்ளீஸ் 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 மச்சான், நீயே சொல்லிட. டேய் இருங்கடா, நானே சொல்றேன். அப்பா சொல்லு தம்பி, என்ன பிரச்சனை? அது வந்து டாக்டர், என் ஒய்ஃபுக்கு குழந்தை. சொல்லுங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதாவது உங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் குழந்தை ஃபார்ம் ஆகல. அதான உங்க பிரச்சனை. கவலையே படாதீங்க, நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட இருக்கு. நான் கொடுக்கிற மருந்து மாத்திரைய ரெகுலரா ஃபாலோ பண்ணா போதும். இந்த காலத்து பசங்களுக்கு இதுதான பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி எத்தனை கேஸ நான் பார்த்திருக்கேன்.
நல்லா சரக்க போட வேண்டியது, தம் அடிக்க வேண்டியது, அது இதுன்னு ஜாலியா இருக்க வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது. பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை உண்டாகலைன்னு என்கிட்ட வந்து நிக்க வேண்டியது. உடம்ப ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும் தம்பி. அப்படி பண்ணாம விட்டா இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சகஜம் தானே. ஐயோ டாக்டர், இவன் பிரச்சனை அது இல்ல. முதல்ல அவங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க டாக்டர். முதல்ல அவங்கிட்ட என்ன பிரச்சனைங்கிறத கேளுங்க டாக்டர். சரிப்பா சரிப்பா சரிப்பா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டாக்டர், என் ஒய்ஃப் மாசமா இருக்கா. யோ, அது பிரச்சனை இல்லையா, சந்தோஷமான விஷயம். இத நீ ஸ்வீட் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாட வேண்டிய விஷயம்பா. இல்ல டாக்டர், நான் சொல்றத முழுசா கேளுங்க. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த ஒரு நெருக்கமும் இல்லை.